அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிலத்தடி நீர் ஆய்வு. இந்த நேரத்தில் நிறைய பேர் நமக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பதறி நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப அவசரப்படாமல் செய்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஆலோசனைகளுங்க. இப்போ நம்ம பகுதியில் மனிதர்களை வச்சு நம்ம இந்த வேப்பங்குச்சி வச்சு சுற்றினாலோ அல்லது செயின் வச்சு சுற்றினாலோ அல்லது வேறு எந்த முறைகளில் மனிதர்கள் பார்த்தாலும் 300 அடி வரையிலும் அவங்களால சிறப்பாக பார்க்க முடியுங்க. அப்படி பண்ணக்கூடிய நபர்களை வச்சு ஒரு பாயிண்ட்டை பார்த்துருங்க. ரெண்டாவது, பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறை, பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் துறை, அந்த மாதிரி அரசு துறைகளோ அல்லது தனியாரோ இந்த போர்வெல் பாயிண்ட்டு பார்க்குறாங்கன்னா அவங்கள வச்சும் ஒரு இடத்த பார்க்கலாம். இப்போ சொன்னவங்களுக்கு ரெண்டாவது சொன்னவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சொன்னவங்க இந்த இடத்துல போடுங்கன்னு ஏதோ ஒரு இடத்த சொல்லுவாங்க. இந்த மீட்ரு என்ன சொல்லும் அப்படின்னா, மீட்ரு ஒரு இடத்த சொல்கிறத விட ஒரு ஏரியாவை சொல்லும். சரிங்களா? அப்போ நீங்கள் அதை வச்சு பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த பகுதியில் ஒரு இடத்துல போடுங்க அப்படின்பாங்க. அப்போ அந்த பகுதியில் அவர் சொல்லியிருக்காரா அப்படி நம்ம முடிவுக்கு வரப்போ வெற்றியோட அளவு அதிகரிக்கும். உதாரணத்துக்குங்க, ஒரு 3 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மிஷின் வச்சு இப்போ வேளாண்மை பொறியியல் துறையில் 500 ரூபாங்க வாடகை. அதிலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம சைட்டில் வச்சு பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இப்போ இந்த பகுதியில் போடுங்கன்னு ஒரு இடத்த சொல்லிடுவாங்க. இப்போ கையில் சுற்றிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவரை 2வது கூட்டிகிட்டு வந்து இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை ஆய்வு செய்கிறப்ப அவர் இந்த இடத்த போடுங்கன்னு ஒரு இடத்த சொல்லுவார். அப்படி பண்ணுறப்ப நமக்கு இந்த காலத்தில் போர்வெல் போடுறப்ப வெற்றி அதிகரிக்கும். 1. 2வது, ஒரு போர்வெல் பாயிண்ட்டு பார்க்க வர்றதாங்கன்னா உடனடியாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் முடிஞ்சவரெல்லாம் அவங்கள பைக்கில் உட்கார வச்சு நிலத்தை சுற்றி ரோடு வழியாக போய் எல்லா இடத்தையும் காட்டி எங்கெங்கே கிணறு இருக்குது, எங்கே போர் இருக்குது, எங்கே குளம் இருக்குது. இப்போ ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தில் நின்று அந்த குளம் மேட்டில் இருக்குது, பள்ளத்தில் இருக்க என் நிலம் வந்து இந்த திசையில் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த திசையில் அந்த வழியில் ஏதாவது கிணறு இருக்கா, அந்த கிணறுல பக்கவாட்டு சுவர் வந்து எப்படி இருக்குது, அதில் தண்ணீர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நிலத்தடி நீரை ஆய்வு செஞ்சிங்கன்னா அதில் தவறுகள் வராமல் இருக்கும். நாளைக்கு ஒரு நேரம் குளத்தில் தண்ணீர் இருந்ததுன்னா நமக்கு ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தண்ணீர் செறிவாகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். அந்த ஒரு கவனத்தை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த போர்வெல் பாயிண்ட்டை பார்க்குறப்ப கண்டிப்பாக இது எனக்கு தேவையா அப்படிங்கிறதையும் ஆய்வு செஞ்சுக்கலாம். ஏற்கனவே போட்ட போரில் தண்ணீர் இருக்கா, அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறைப்பாசனமாக செய்கிறது அல்லது தொட்டிகளில் சேகரித்து அதுக்கப்புறம் நம்ம அதை நிலத்தில் பயன்படுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்படி பண்ணுறப்ப நம்ம எப்படினாலும் அந்த போர்வெல் சக்ஸஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே போட்ட போரில் கொஞ்சம் தான் தண்ணி வருது, அந்த தண்ணீர் வந்து எனக்கு கொஞ்சம் குறைவுபடாமல் வரணும், இந்த கோடை காலத்தில் பெய்கிற மழை உள்ளே போய் எனக்கு நல்லது செஞ்சு அதனால் எனக்கு தண்ணீர் தொடர்ந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரையிலும் போரோ கிணறோ எங்கே இருக்கோ அந்த இதோட மேட்டு பகுதியில், இப்போ உதாரணத்துக்கு என்னோடய போர் இந்த இடத்துல இருக்குது ரைட்டுங்களா, இதுதான் சரிவு, மழை பெஞ்சால் தண்ணி கிடுகிடுன்னு ஓடி வந்து இந்த இப்படி வருது அப்படின்னா இங்கே தான் போர் இருக்குது அப்படின்னா அதோட மேட்டு பகுதியில் நம்ம என்ன செய்யணும்னா ஜேசிபி வச்சு இப்படி சரிவுக்கு குறுக்க மண்ணை தோண்டி கீழே போடணும். ஒரு 60 அடிக்கு தூரத்துக்கு குழி தோண்டுறீங்க, திருப்பி ஒரு 5 அடி கேப்பு, திருப்பி 60 அடிக்கு குழி, திருப்பி கேப்பு. அப்படி பண்ணுறப்ப மழை தண்ணீர் ஓடி வந்து அந்த குழியில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், நிற்கிற தண்ணி அப்படியே பூமிக்குள்ளே இறங்கி அப்படி போய் நம்ம கீழே இங்கே போர் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போருக்கு தண்ணீர் கொடுக்கும். ஒன்று இப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த சரிவில் வரப்புகளை உயர்த்தலாம். இந்த காலத்தில் இது செய்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் 3 லட்ச ரூபா போட்டு போர்வெல் போட்டு
அது தண்ணீர் வருது வரல அப்படின்னு மனசு கஷ்டப்படுறத விட இந்த காரியங்களை ஒரு 10,000 ரூபா செலவில் செஞ்சிடறது மிகப்பெரிய லாபம் தரும். மீண்டும் சந்திப்போம்.